ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது, அந்த பூஜைகள் எப்பொழுதுமே நிறைவாக நம்மளுடைய வேண்டுதல்கள் பலிக்கணும், அதற்குண்டான பலன்கள் கிடைக்கணும்னா வீட்டில் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கட்டாயம் பஞ்சபூதங்களுமே நம்ம செய்கின்ற அந்த பூஜை அறையில் மொத்தமாக சூழ்ந்திருக்கும் பொழுது தான் அந்த பூஜைக்கான பலன் நமக்கு கிடைக்கும். இறைவன் பஞ்சபூதங்கள் எங்கு சூழ்ந்து இருக்குதோ அந்த இடத்துல தான் நிறைவாக இருப்பார். பஞ்சபூதங்களும் எந்த இடங்களில் நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல தான் இறைவன் வாசம் செய்கிறார் என்ற ஐதீகம் உண்டு. நாம் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுதும் வேண்டிய வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கு நம்ம செய்யும் இந்த சில விஷயங்கள் காரணமாக அமையும். வேண்டிய வேண்டுதல் உடனே பலிப்பதற்கு பூஜை செய்யும் பொழுது நம்ம என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் பூஜை செய்பவர்கள் கட்டாயம் பூஜை அறையை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தூசுகள் நிறைந்துள்ள இடங்களிலேயும் தெய்வங்கள் வசிப்பதில்லை. குறிப்பாக மகாலட்சுமிக்கு பதிலாக அங்கு துர்தேவதைகள் வாசம் செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே பூஜை அறையை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருந்து அதில் பஞ்சபூதங்களையும் நம்ம இடம்பெற்றிருக்குமாறு பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்ம என்ன ஒரு வேண்டுதல்கள் கஷ்டங்களை கூறி நம்ம அந்த பூஜை அறையில் இறைவன்கிட்ட நம்ம ஒரு நல்ல வழியை காமின்னு வேண்டினாலும் அது விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடும். அப்படி நம்ம முறைப்படி எப்படி நம்ம பூஜை செய்வது, பஞ்சபூதங்களும் எந்த வகையில் அந்த இடத்துல ஐக்கியமாகும், அதற்கு நம்ம எவ்வாறு மேற்கொள்ளணும் பூஜை அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் இப்போ சமையலறையிலே சில பேர் பார்த்திங்கன்னா பூஜை அறை வைத்திருப்பீங்க. அப்படி இருப்பவர்களும் சில விஷயங்களை முறைப்படி கடைபிடிக்கணும். அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய இந்த 5 பூதங்களும் பூஜை அறையில் கண்டிப்பாக இருப்பது அவசியமாகும். இந்த 5 பஞ்சபூதங்களில் எது இல்லைனாலுமே ஒன்று இல்லைனா கூட மனிதர்களால் இந்த உலகத்தில் உயிர்களால் வாழ முடியாது அப்படிங்கிறது தான். இந்த 5ம் சேர்ந்து சமநிலைப்படுத்தி தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்கிறது. இதில் ஏதாவது ஒன்று கூட நமக்கு அதாவது அளவுக்கு அதிகமாக போனாலுமே அது உயிர்களை ஆபத்துக்கு தள்ளிடும். அதனால் இந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்பொழுதுமே வழிபாடு செய்வது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையிலையுமே இதை நம்ம எப்பொழுதுமே கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. நிலம், ஆகாயம், காற்று ஆகிய 3ம் பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே இந்த 3 பஞ்சபூதங்களுமே நீங்கமற எல்லா இடத்துலையுமே நிறைந்துள்ளன. அதாவது நிலத்தில் தரையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறை அமையப்பட்டிருக்கும். ஆகாய மார்க்கமாக தான் பூஜை பொருட்கள் அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து காற்று பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பரவி காணப்படுகின்ற ஒரு பஞ்சபூதம். அதற்கப்புறம் பூஜை அறை திறந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். எல்லா பக்கங்களும் அடைபட்டிருக்குமாறு பூஜை அறை பார்த்திங்கன்னா அமைக்கக்கூடாது. மீதம் இருக்கும் இந்த 2 பஞ்சபூதங்களும் ரொம்ப அவசியம். அதாவது நெருப்பு மற்றும் நீர் பிரதானமாக வைத்து பூஜையை நம்ம துவங்க வேண்டும். அதாவது மற்ற பஞ்சபூதம் 3மே எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்திருக்கும். அடுத்து இந்த நீரும் நெருப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுகின்ற அந்த விளக்கும் அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் நீரும் இவை எல்லாம் சேர்ந்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது 5மே அந்த பூஜை அறையில் அந்த இடத்துல நம்ம வைத்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் முறைப்படியான இறை வழிபாடு. விளக்கு ஏற்றுவதால் உண்டாகக்கூடிய ஜோதியில் தான் இறைவன் ஆவணமாகின்றார். நாம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நீர் வழியாகத்தான் ஆவணமாகிறது. அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா விளக்கேற்றாமலும் பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்காமலும் நம்ம எப்பொழுதுமே வழிபாடுகளை செய்யக்கூடாது. அப்படி தான் விளக்கேற்றி சூடம் காண்பிக்கும் பொழுது அந்த ஒளியில் நம்ம இறைவனை நினைத்து பார்க்கும் பொழுது அங்கு இறைவனை காண முடியும். எப்போதுமே நம்ம கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது தரிசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா திருப்பாதங்களில் அவருடைய அந்த திருப்பாதங்களில் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் திருமேனியை தரிசிக்க வேண்டும். அதனால தான் பாதங்களிலிருந்து ஆரம்பித்து பொட்டு வைக்க வேண்டும். மஞ்சள் குங்குமம் கொண்டு பொட்டு வைத்து வழிபட்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவன் நம் மனதில் தோன்றுவார் அப்படிங்கிறது தான். விளக்கேற்றாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பூஜை துவங்கப்படுவது கிடையாது. எனவே நெருப்பு வந்து விடுகிறது. ஆனால் நீர் என்பது கட்டாயம் நாம் வைக்க வேண்டிய அவசியமான ஒன்று. நீர் இல்லாமல் பூஜையை துவங்கவே கூடாது. நீரை நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தியும் படைக்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டில் சமைப்பதற்கு தண்ணி குடிப்பதற்கெல்லாம் வச்சுருப்போம்.
அதில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நம்ம நீரை வைக்கக்கூடாது. அதற்கென தனியாக பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திர கலசங்கள் போன்றவை வைக்கப்பட வேண்டும். எனவே பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்காமல் பூஜையை துவங்கக்கூடாது. நீங்கள் வேண்டிய வேண்டுதல் அந்த தண்ணீரில் ஆவணமாகும். தண்ணீரை கவனித்தால் நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல்களை பார்த்தீங்கன்னா அதில் சலனமாகும். நாளுக்கு நாள் தண்ணீர் காற்றில் குறைய ஆரம்பிக்கும். எனவே தண்ணீரை எப்பொழுதுமே காக்க வைக்கக்கூடாது. தண்ணீரை வைத்த பிறகு பூஜையை நம்ம தொடங்கி பூஜையை நிறைவு செய்த பின்பு அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கும் அனைவருமே நம்ம பருகி விடுவது மிகவும் நல்லது. முடிந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபாத்திரத்தில் வைக்கிற நீரில் எப்பொழுதுமே 2 துளசி இலைகளை போட்டு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். கோவில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பது போல் பஞ்சபாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீர் தீர்த்தமாக நம்ம அனைவருமே வீட்டில் உள்ளவங்க பருகுவது நல்லது. அதை வீணாக கீழே கொட்டுவது அல்லது அப்படியே விட்டு விடுவது போன்ற செயல்கள் செய்தால் உங்கள் வேண்டுதல்கள் பலிக்காமல் போகும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் உள்ளவங்க பருகி கொள்வது மிகவும் நல்லது. எனவே இந்த தவறை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இனியும் செய்யாதீர்கள். எல்லா கோவில்களும் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய், துளசி இலைகள் போன்றவை அந்தந்த கோவிலுக்கு ஏற்ப சேர்ப்பது உண்டு. அதே போல் வீட்டிலும் நோய் நொடி இல்லாமல் இருக்க பஞ்சபாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, துளசி இலைகள், வில்வ இலைகள் போன்றவையும் உங்களிடம் இருக்கும் ஏதாவது சிலவற்றை போட்டு அது தீர்த்தமாகிய பின்பு பூஜையை தொடங்குங்கள். அதன் பின்பு அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து பயன்பெறுங்கள் அப்படிங்கிறதான். உங்கள்கிட்ட எல்லாம் இல்லை, எல்லாமே போடலாம், இருந்தாலும் உங்கள்கிட்ட இருப்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு போடுவதும் அந்த நீரானது பார்த்திங்கன்னா நம்மளது வேண்டுதல்களை ஈர்த்து நமக்கு அமிர்தமாக அதை குடிக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் நம்மளுடைய செயல்கள் மூலமாக விரைவில் நடைபெறுவதற்கு இறைவன் அருள்பாலிப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எனவே எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நீர் கட்டாயம் இருக்கணும். நெருப்பு எப்பொழுதுமே நம்ம விளக்கேற்றிடுமோ அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அதனால் நீர் வைக்கிறது மட்டும் தவறாமல் இருங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் சமையலறையும் பூஜை அறையும் சேர்ந்தே இருக்கும். இப்படியாப்பட்டவங்க இந்த ஒரு தவறுகளை எப்பொழுதுமே செய்யக்கூடாது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு வீட்டில் சமையலறை தனியாகவும் பூஜை அறை தனியாகவும் இருப்பது மிகவும் சிறப்பம்சமாகும். சமைக்கும் பொழுது அது இடையூறாக இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லோருடைய வீட்டிலும் பூஜை அறையை தனியாக அமைக்கும் அளவிற்கு பார்த்திங்கன்னா வசதி இருப்பது கிடையாது. எனவே வரவேற்பறை அல்லது அடுப்பறை இப்படி ஏதாவது ஒரு அறையில் பார்த்திங்கன்னா பூஜை அறையை அமைத்துக்கொள்வது இயல்பானது ஆகும். அப்படி உங்கள் பூஜை அறை சமையலுடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய சமையலறை இப்படி இருப்பது மிகவும் முக்கியம். அதாவது நம்ம பூஜை அறை எவ்வளோ முக்கியமானது, புனிதமானது நமக்கு தெரியும். அதை நம்ம சமையலறையோடு கலந்து வைத்திருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம அந்த இடத்த நன்றாக வைத்து கொள்வது தான் அந்த இடத்துல இறையருள் அப்படிங்கிறது, அந்த தெய்வ கடாட்சம் இருப்பதை நமக்கு உறுதி செய்யும். அதனால் சமையலறையை இப்படி வைத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நம்ம எப்படி நம்முடைய சமையலறையை வைத்திருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் தொடர்ந்து காணப்போகிறோம். அதையும் முழுவதுமாக பார்த்து கொண்டு வாருங்கள். சமையலறையில் பூஜை அறையும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பூஜை அறையில் தனியாக இருக்கும் பொழுது நாம் ரொம்பவே சுத்தபத்தமாக பூஜை அறையை வைத்திருப்போம். ஆனால் அடுப்பறையில் பூஜை அமைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதனை கையாள்வதில் நிறைய சிரமங்கள் உண்டாகும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அசைவம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பூஜை அறையும் சமையலறையும் தனித்தனியாக இருந்தால் தெரியாது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை தனியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பூஜை அறையுடைய திரையை நம்ம மூடி வைப்பது மிகவும் நல்லது. அதே போல் நீங்கள் சமையலறையில் அதை இணைக்கப்பட்டு வைத்திருந்தாலுமே அதற்கென்று அந்த இடத்த மறைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்னதாக ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா நமக்கும் அந்த இடத்துல ஒரு அசௌகரியம் ஏற்படும். அதாவது சாமியோட அந்த போட்டாலாம் இருக்கும், விக்கிரகங்களை வச்சுருப்போம், விளக்கு வச்சுருப்போம், அங்கேயே நம்ம கறி சமைக்கிறோம் அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே ஒரு எதிர்வினைகள் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் நம்மளால் சரியாக சமைக்கவும் முடியாது, வழிபாடுகள் செய்வதற்கும் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல மூடிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மனநிறைவு இருக்கும். இல்லைனா வெளியே கொண்டு போய் வேறு ஏதாவது இடத்துல அதை கொண்டு போய் சமைத்துக்கொள்வது நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் வீட்டுக்கு வெளியே வச்சு கூட சமைப்பாங்க. அப்படி கூட நீங்கள் அசைவத்தை சமைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் எதுவுமே உங்களால் முடியலை, அந்த இடத்துல தான் சமைச்சாகணும்னா
எல்லாம் சமைச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடணும். அந்த இடத்துல அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது வாடை அடிக்கும். நமக்கு அடுத்து நம்ம பூஜை செய்ய போனாலும் அந்த துர்நாற்றங்கள் தான் நமக்கு வாசனையாக வரும். அதனால் அதை உடனே க்ளீன் பண்ணிடுறது நல்லது. இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொதுவாக எச்சில் பாத்திரங்களை சிங்கில் போட்டு வைக்கக்கூடாது. குறிப்பாக இதுபோல் அடுப்பங்கரையில் பூஜை அறை அமைத்திருப்பவர்கள் கட்டாயம் சிங்கில் பார்த்திங்கன்னா எச்சில் பாத்திரங்களை போட்டுவிட்டு இரவு தூங்க செல்லக்கூடாது. அதை கழுவி கவிழ்த்து விட்டு அடுப்பங்கரை மேடையை சுத்தம் செய்ய வேண்டும். அடுப்பு வைத்திருக்கும் மேடையை ஒரு முறை சாதாரணமாக தண்ணீர் விட்டு கழுவிவிட வேண்டும். அதில் சிந்திருக்கும் பொருட்கள் மூலம் தோஷங்கள் உண்டாகும் என்பதால் மேடையை நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். தோஷம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா, அதாவது சமைத்த அந்த கழிவு பொருட்கள் நம்ம சமையலறையில் எவ்வளோ நேரம், அதாவது அந்த டயத்தை முடிஞ்சிருச்சு, அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அந்த இடத்துல வச்சுருந்தாலே அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷக்கிருமிகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் டக்குன்னு நம்ம அதை அகற்றி விடுவது நமக்கு இறை அம்சத்தையும் அங்கே வைத்திருக்கும், பூஜை அறையிலையும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில், அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா துவைக்க ஆரம்பிப்பாங்க. இரவு நேரங்களில் நம்ம துவைப்பது நமக்கு ஒரு வகையில் ஈர துணியை தொங்க விடுவது நமக்கு ஒரு வித கடன் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னும் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல் இரவு நேரங்களில் கரித்துணியை அலசி போடுவது அல்லது கால் மிதியை அலசி காய வைப்பது போன்ற விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. பூஜை அறையுடன் கூடிய அடுப்பங்கரையை இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயுமே ஈரத்துணி இருக்கக்கூடாது என்பதில் நம்ம கவனம் செலுத்தணும். சுத்தமாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம கழுவி துடைச்சி அந்த துணிகள் இருந்தாலுமே அதை நம்ம வேறு இடத்துலையாவது போட்டுட்டு காலையில் அலசி காய போட்டு கொள்வது மிகவும் நல்லது. அந்த இடத்துல சிங்க்லேயே அலசி அப்படியே நம்ம ஈரத்துணியை தொங்க விட்டு வருவது நமக்கு ஒரு கடன் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னும் கூறப்படுகிறது. அதனால் மேலும் அடுப்பங்கரையில் இருக்கும் எச்சில் பாத்திரங்களையும் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னும் குறிப்பிடப்படுகிறது. எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். பூஜை அறையோடு சமையல் அறை இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் சரி, இந்த பழக்கத்தை மட்டும் எப்பொழுதுமே நீங்கள் கடைபிடித்து கொண்டு வந்தால் வீட்டில் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறதான். இவ்வாறு இருந்தாலும் செல்வ வளம் குறைய ஆரம்பிக்கும். எனவே அடுப்பங்கரையுடன் கூடிய பூஜை அறை வைத்திருப்பவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோருமே இதனை கடைபிடித்து வருவது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இன்றிலிருந்து திருத்திக் கொள்வது நம்முடைய கடன் பிரச்சனைகள், செல்வ வளம் இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக பெருக செய்து அந்த கடனிலிருந்து நம்மளை மீண்டு வருவதற்கு உதவி செய்யும். இதெல்லாம் செய்வதனால கூடவா நமக்கு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி ஒரு காரணம் உண்டு. அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த கூற்றானது என்றைக்கும் பொய்யாகாது. அதனால் கட்டாயம் இதை செய்து பாருங்கள். அதற்கப்புறம் உண்டான மாற்றத்தை நீங்கள் உணரலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்து கொண்டே வாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.